அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அந்த வரிசையில் அடுத்து பார்க்க இருக்கும் திரைப்படம் சுபத்ரா அர்ஜுனன் என்ற திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தினை செருகளத்தூர் சாமா அவர்கள் தயாரித்து இயக்கியிருக்கின்றார். கதை வசனத்தினை செருகளத்தூர் சாமா அவர்களின் நெருங்கிய நண்பர் கினிமா ராமு என்பவர் எழுதியிருக்கிறார். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தை பார்ப்போம். இந்த படத்தின் கதை மகாபாரதத்தில் அர்ஜுனன் மற்றும் சுபத்திரையின் காதல் மற்றும் போராட்டமான திருமணத்தை எடுத்துரைக்கிறது. அர்ஜுனன் தனது 12 வருட வனவாசத்தின் போது துவாரகைக்கு வருகை தரும் பொழுது அங்கு சுபத்திரையை கண்டதும் அவள் மேல் காதல் கொள்கிறான். அவளின் அழகில் மயங்கியபடி பிறகு அவளை திருமணம் செய்து கொள்ளவும் முடிவெடுக்கிறான். சுபத்திரைக்கும் அர்ஜுனன் மேல் காதல் வருகிறது. அவனையே மணந்து கொள்ளவும் முடிவு செய்கிறாள். சுபத்திரையின் ஒரு அண்ணனான பலராமன் சுபத்திரையை கௌரவர்களின் முதன்மையான துரியோதனனுக்கு மணம் முடிக்க விரும்புகிறான். ஆனால் சுபத்திரையின் இன்னொரு அண்ணனான கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சுபத்திரையை திருமணம் செய்து வைக்க முடிவு எடுப்பதுடன் அர்ஜுனனிடம் சுபத்திரையை கடத்தி சென்று திருமணம் செய்யும்படி ஆலோசனையும் சொல்கிறான் கிருஷ்ணன். கிருஷ்ணனின் ஆலோசனைப்படி அர்ஜுனன் சுபத்திரையை கடத்தி சென்று திருமணம் செய்து கொள்கிறான். பிறகு மனம் மாறிய பலராமன் இவர்களை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்கிறான். மகாபாரதத்தில் நாம் அர்ஜுனனை ஒரு வீரனாக மட்டுமே கண்டிருப்போம். அவனுக்குள் இருக்கும் காதலை முழுமையாக சொன்ன படம்தான் இந்த திரைப்படம். மகாபாரதத்தில் சுபத்திரை மற்றும் அர்ஜுனனின் திருமணம் மற்றும் காதலின் உன்னதத்தையும் அதன் மூலம் அவர்கள் எடுக்கும் துணிச்சலான நிகழ்வையும் இந்த திரைப்படம் மிக அற்புதமாக விவரிக்கிறது. இந்த அர்ஜுனன் சுபத்திரை தம்பதிகளுக்கு அபிமன்யு என்ற மகன் பிறப்பதுடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. இந்த சுபத்ரா அர்ஜுனன் திரைப்படத்தில் அர்ஜுனனாக வி.எஸ். மணி அவர்களும் கிருஷ்ணனாக செருகளத்தூர் சாமா அவர்களும் ஜி. சுப்புலட்சுமி என்பவர் சுபத்ராவாகவும் நடித்திருக்கிறார்கள். அன்று கிருஷ்ணன் வேடத்தில் மிக சிறப்பாக நடித்து வந்த செருகளத்தூர் சாமா அவர்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுத்தந்தது. சுபத்திரையாக நடித்திருக்கும் ஜி. சுப்புலட்சுமியின் நடிப்பு மிக தரம் என்று அன்றைய பத்திரிகைகள் சிறப்பாகவே எழுதியிருக்கின்றன. இவர்களுடன் ஆர். பாலசுப்ரமணியம், எஸ்.ஆர். ஜானகி, கோமதி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இசையை எஸ்.ஜி. காசி என்பவர் செய்திருக்கிறார். பாடல்களை ஆதி எம். இரானி, மார்க்கஸ் பாட்லே என்ற இருவர் எழுதியிருக்கிறார்கள். கலையை ஆர்.பி. சுப்பிரமணியம் என்பவர் செய்திருக்கிறார். எடிட்டிங்கை டி.ஆர்.எஸ். ராகவன் என்பவர் செய்திருக்கிறார். இந்த அற்புதமான தொழில்நுட்ப கலைஞர்கள் பணியாற்றிய சுபத்ரா அர்ஜுனன் திரைப்படம் 18,993 அடியில் எடுக்கப்பட்டு 14/7/1941 அன்று வெளியாகி எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றே சொல்லப்படுகிறது. காரணம், சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1935ஆம் ஆண்டு இதே பெயரில் சுபத்ரா பரிணயம் என்ற பெயரில் இதே கதை படமாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமன்றி பல நூற்றுக்கணக்கான மேடைகளில் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு காரணமாகவும் இருக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் நம்பிக்கையுடன் செருகளத்தூர் சாமா அவர்கள் இந்த திரைப்படத்தினை எடுத்தார். அவர் எதிர்பார்த்தபடி இந்த சுபத்ரா அர்ஜுனன் திரைப்படம் வெற்றியை பெற்று தராததால் ஏகப்பட்ட நஷ்டத்தை சந்தித்தார் என்பதே உண்மை. இந்த சுபத்ரா அர்ஜுனன் திரைப்படமும் காணாமல் போன படங்களில் ஒன்றாகவே இருக்கின்றது. நமக்கு இந்த திரைப்படத்தினை பற்றி வேறு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஏன் ஒரு சினிமா போஸ்டர் கூட கிடைக்கவில்லை. அதனால் இந்த திரைப்படத்தினை பற்றி வேறு எந்த விபரமும் உங்களுக்கு வழங்க முடியவில்லை என்பதை சினிமா கொட்டகை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறது. இதுவரை இந்த சுபத்ரா அர்ஜுனன் என்ற திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.